ஒருத்தர் கர்மா எப்ப வேலை செய்யும்னா அவங்க பிள்ளைகள் மூலம் தான் வேலை செய்யும். நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார், இல்லாட்டி உங்க மனைவிக்கு கொடுப்பார், அப்படி இல்லாட்டி உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உங்க பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போயிட்டு கரெக்டா வந்துட்டான் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னா உங்களுக்கு கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரச்சனைய சந்திக்கிறான், எங்காவது போய் மாட்டிக்கிறான், ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறான், வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிறான், லவ்ல மாட்டிக்கிறான் அப்படின்னா உங்க கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம ஜாதியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஜாதியில இருக்கிற ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒருத்தன் திருமணம் பண்ணிக்கிறான்னா கர்ம வினைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பிரச்சனை தானே. அதனால நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை மனமாற்றங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. மனமாற்றம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 21 வகையான வசியங்கள் உண்டு. இந்த 21 வகையான வசியங்களை ட்ரை பண்ணோம். ஏதாவது ஒண்ணு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நாங்க அதுக்கு 7 நாள் பரிகாரம் சொல்றோம். 7 நாள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 7 நாள்ல உங்களுக்கு எதுவுமே நடக்கல, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா உங்களுக்கான சாவி எங்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். வேற யாராவது ட்ரை பண்ணும். ஏன்னா தரித்திரம், அதுக்கப்புறம் கர்மா, இதெல்லாம் இப்ப நீங்க இதை பார்த்துட்டு கால் பண்றதை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாமே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். நேரம் கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வழி காட்டுவாங்க.